சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, தன் காலத்தில் தன் கனியை தருகிற வாழ்க்கை. ஆம், உங்க காலம் ஒன்று இருக்குங்க. அந்த காலத்துல நீங்க கனி கொடுக்கணும். தேவ பிள்ளைகளே, ஒரு செடியா இருக்கிறது, அது பெருசா வளர்ந்து ஏற்ற காலத்துல கனி கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆம், இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. அது நோவா தன் காலத்திலே நீதிமானும் உத்தமமா இருந்தாராம். ஆம், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் வேதம் சொல்லுகிறது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் காலத்தில் தேவ சித்தம் செய்து அவன் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்க காலத்துல நீங்க கனி கொடுக்கணும். உங்க காலத்துல நீங்க ஊழியம் செய்யணும். காலம் கடந்த பிறகு ஐயோ நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லி கலங்கக்கூடாது. உங்க காலத்துல நீங்க ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்க காலத்துல நீங்கள் உயர்வான நிலைமையில உயர்ந்த நிலைமைக்கு நீங்க வரணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், இந்த சங்கீதக்காரன் தாவீதை பார்க்கும்போது தான் காலத்துல யுத்தம் செய்தான், நிறைய வெற்றிகளை பெற்றான், அவன் காலத்துல பெரிய அளவுக்கு உயர்ந்தான். அது மாத்திரம் இல்ல, உயர்ந்தது மாத்திரம் இல்ல, தேவம் சித்தம் செய்து தன் காலத்தில் அவன் தேவ சித்தம் செய்து தன் ஓட்டத்தை முடித்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க காலத்துல நீங்க தேவ சித்தம் செய்யணும். உங்க காலத்துல சரியான நேரத்துல கனிகளை கொடுக்க வேண்டும். உங்க காலத்துல நீங்க உயர்த்தப்படணும். காலத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த காலம் வராது. வேதம் சொல்லி காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து தேவ பிள்ளைகளை செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.